நம்ம முதலீடு பண்ண பணம் அதிகரிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, அது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்மள பல பேர் நினைப்போம். அதுக்காகவே நம்ம பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு பண்ண ரொம்பவே யோசிப்போம். ஆனால் நமக்கு லாபம், அதாவது வருமானமும் தரணும், அதே நேரத்தில் நம்ம பண்ண முதலீடும் குறையக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு முதலீட்டு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு வழியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பாண்ட்ஸ், ஒப்பந்த பத்திரம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்பவும் போல் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பணத்தை நான் இழந்துடக்கூடாது, ஆனால் இதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பேங்க்கில் போட்டால் அவருக்கு பெருசாக வருமானம் வராது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. வங்கியில் போட்டால் பெருசாக வருமானம் வராது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதே நேரத்தில் அதே ஊரில் வேறு ஒருத்தருக்கு தன்னோட தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்பட்டுருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர்கிட்ட பணம் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர்கிட்ட பணம் கேட்குறாரு. இவர் அந்த பணம் கேட்க வரவரை பற்றி விசாரிக்கிறாரு. அவர் ஒரு நல்லவராக இருக்கார் அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஒப்பந்த பத்திரம் மூலமாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. எனக்கு இந்த பணத்தை நீங்கள் இவ்வளோ நாளுக்குள்ளே கொடுத்துடணும், ஒரு 5 வருஷத்துக்குள்ளே கொடுத்துடணும், அதுவரை நீங்கள் எனக்கு ஒரு 7% வட்டி கொடுக்கணும். அதாவது இப்போ மார்க்கெட்டில் ஒரு 6% போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால இவர் கூடுதலாக 1% வச்சு 7% வட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஓகே, அவரும் அதை பார்க்குறாரு. ஓகே சரி, நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. பணத்தை வாங்கிடுறாங்க. அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருது. அதே மாதிரி இவர் வருடமோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அவரோட வட்டியை அவர் கொடுத்துட்டு போயிடுறாரு. இது அப்படியே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு இந்த பணம் கொடுத்தவருக்கு ஒரு பண தேவை ஏற்பட்டுருது. அதோடு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த பாண்டை இன்னொருத்தட்ட விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட போகிறாரு. அவர்கிட்ட போயிட்டு அந்த பாண்டை கொடுக்கும்போது அவர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இப்போ சந்தையில் 8% வட்டி கொடுத்துட்ருக்காங்க இதே 10,000 ரூபாய்க்கு, நான் இதை 7% வட்டிக்கு வாங்கினா எனக்கு நஷ்டம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதோடு அவர் பார்த்துட்டு, அப்போ இந்த 10,000 ரூபாயிலேருந்து எனக்கு குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது 10,000 ரூபா பாண்டை இவங்க 9,500 ரூபாய்க்கு இவர் வாங்கிக்கிறாரு. வாங்கி வச்சுக்கிறாரு. மாதம் எப்பவும் போல் அவர் அந்த வட்டியை முதல்ல வாங்கினவர்கிட்ட கொடுக்காம இப்போ யார் பாண்டை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு போய் கொடுத்துட்றாரு. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு காலம் முழுமையடைகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அந்த டயத்தில் முழு பணத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இவங்களாம் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. இது தாங்க பாண்ட்ஸ். அதாவது ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு அரசாங்கத்துக்கோ பணம் தேவைப்படும் போது அவங்க மக்கள்கிட்டருந்து பணத்தை வாங்குறதுக்கு, பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க இந்த பாண்ட்ஸை வெளியிடுவாங்க. இந்த பாண்ட்ஸை நம்மகிட்ட இருக்கிற பணத்தை பொறுத்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட வட்டியையும் கொடுப்பாங்க. இந்த வட்டி விகிதம் கூப்பான் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாண்ட் முழுமையடைகிற தேதியை மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற பணத்தை பொறுத்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது இருக்கிறதுலையே ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஒப்பிடும்போது இது ஒரு சேஃப், ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல், இப்போது நம்ம ஒரு பாண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, வட்டி விகிதம் உயர அந்த பாண்ட்ஸோட மதிப்பு குறையும். ஏன் அப்படின்னா, சந்தையில் இப்போ வட்டி விகிதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது, நம்ம குறைஞ்ச வட்டி விகிதத்தில் ஒரு பாண்டை வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா, அதை விற்க போகிறோம் அப்படிங்கிற போது அதோட மதிப்பு அப்படிங்கிறது குறையும். அதே நேரத்தில் வட்டி விகிதம் குறையும் போது, நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வட்டி விகிதத்தில் வாங்கி வச்சுருக்கும் போது, நம்மளோட வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும்போது அந்த பாண்ட்ஸோட மதிப்பு அப்படிங்கிறது கூடும். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அதை நம்ம வாங்கி நம்ம விற்கவும், பாண்ட் மார்க்கெட்டில் விற்கவும் செஞ்சுக்கிடலாம். பாண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்மளோட அந்த போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணும். அதாவது நம்மளோட முதலீட்டு கலவையில் நம்ம அதை கண்டிப்பாக வச்சுக்கணும். பொதுவாக அரசாங்கம் வெளியிடுற பாண்ட்ஸை கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெளியிடுற பாண்ட்ஸை கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாண்ட்ஸில் ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்னேன். ஆனால் இந்த பாண்ட்ஸ்லேயும் சில ரிஸ்க் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் பாண்டை வாங்குறோம் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் திவாலாகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் ஈஸியாக திவால் ஆகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு எந்த நிறுவனமே தெரியாத, ஒரு ஊர் பேர் தெரியாத நிறுவனத்தில் போயிட்டு நம்ம அந்த நிறுவனத்தோட பாண்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த நிறுவனம் நஷ்டத்தில் போய் திவால் ஆகிடுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த பாண்ட், அதாவது இந்த பாண்டில் போட்ட பணம் அப்படிங்கிறது கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக முதலீட்டில் ரிஸ்க் இல்லாத முதலீடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அதை நம்ம சரியாக தெரிஞ்சு அதை நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஒரு முதலீட்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் வெற்றி அடைய முடியும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.